Hi guys, ஆகஸ்ட் மந்தோடைய டிமார்ட்ல grocery வந்து வாங்கின திங்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப லாங் பர்ச்சேஸ் இல்ல, மினி பர்ச்சேஸ் தான். ஸோ இந்த பர்ச்சேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது நம்ம பாதாம் தான். ஸோ பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு வந்து நான் 1/2 kg வந்து வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க பாருங்க. 1/2 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து 749 வந்து ப்ரைஸ் வந்து 1/2 கிலோக்கு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஃபைனலாக வந்து கொடுத்தது வந்து 450 கொடுத்தாங்க, 450 ரூபாய். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ்லேருந்து தான் வந்து வாங்கணும். நாங்கள் ஆஃபர்ஸ் இல்லாமல் நம்ம அப்படியே வாங்கினா அந்த ரேட்டு தான் வரும் போல இருக்குது. ஸோ நான் வந்து 1/2 கிலோ வந்து வெயிட் வாங்கிட்டேன் பாதாம். ஸோ 1 kg கூட இருந்தது தவிர நான் இதே போதும் சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டூத்பிக் வந்து வாங்கணும். ஸோ இது வந்து 42 வந்து ரேட்டு. ஸோ ஆல்ரெடி 2 வாங்கிட்டு வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போனோமா, அங்கேயே எடுத்துகிட்டு போயிட்டு மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈனோ ஆரஞ்சு ஃப்ளவரில் வந்து வாங்கணும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து வெயிட்டு. ஸோ நம்மளுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 185 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், 185 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பாட்டில் ஆஃபர் போயிட்டு இருக்குது டிமார்ட்டில். ஆஃபர் இருக்கிறவங்க போயிட்டு ஆஃபர் டைமில் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 29K வந்து இந்த பாட்டில் வந்து நான் போன மந்த் வாங்கினது இருக்குது. நான் வீடியோ இன்னும் போஸ்ட் பண்ணலை. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க டிமார்ட் பர்ச்சேஸ் வீடியோவே போஸ்ட் பண்ண மாட்டேறீங்கக்கான்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு பல காரணங்கள் இருக்குது. நான் அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் வீடியோவில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 29க்கு வந்து இதுக்கு எதுக்காக இது வாங்கினா, இது வந்து பால், அதாவது நம்ம வந்து பசும்பால் எல்லாம் வாங்குவோம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம இந்த பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம், வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜூஸ் வந்து நம்ம ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் வந்து போடுறோம் இல்லையா. ஸோ மல்டி பர்பஸ்ங்க, ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டில் வந்து. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டில் என்ன ரேட்டுன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரேட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த பாட்டில் வந்து வாங்கினேன். ஸோ இன்னும் நான் வாங்கிட்டு வந்தேன்னா அடுத்து வாங்கினேன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டிக்கரோட போகிறேன். ஆனால் இந்த பாட்டிலோட இதுவும் கண்ணாடி பாட்டில் தான். இது வந்து 1 லிட்டர் வந்து ஸ்டோரேஜ் பிடிக்கும். இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 லிட்டர்ஸ் வந்து இந்த பாட்டில். இதோட ரேட் மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் நல்லா வெயிட் இருக்குங்க. எல்லாமே இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேப்பு நம்மளுக்கு வந்து இந்த உள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிளாஸ்டிக்னா நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபைபர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர். இது வந்து மல்டி பர்பஸ். இந்த பாட்டில் ரெண்டுமே வந்து மல்டி பர்பஸ் தான். ஸோ ஆயில் கேனு வந்து இது ரொம்ப பெஸ்ட்டு தான் நான் சொல்வேன். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்றது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த பாட்டிலோட ரேட்டும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்காமலாம் நம்ம வந்து இது எனி பவுல் வந்து நம்ம மல்டி பர்பஸ்க்காக தான். ஆனால் வந்து அங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த பவுலோடைய பேர் வந்து அப்படிதான் கொடுத்துருக்காங்க. 39 தான் வந்து பார்த்தீங்கன்னா 39 ரூபாய் தான் இதோட இது. எனக்கு இந்த பிளாக் ரொம்ப பிடிச்சது. இதில் வந்து அந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ போட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ளைன் ஒயிட் தான். ஸோ இது வந்து ஃபைபர் மாதிரி தான் இருக்குது. இது வந்து மிரலோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக்கெல்லாம் கிடையாது. இது ஒரு குவாலிட்டியான ஒரு இது. ஆனால் இந்த கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த கடாயெல்லாம் இருக்குல்ல, சின்ன கடாயெல்லாம் கடாய் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மெட்டலில் தான் நான் இது வாங்கினேன். இது நல்லா இருக்குது. நான் வந்து வாங்கினது 39. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ தூள் வந்து வாங்கினேன். ஊட்டி டீ தூள், டாட்டா ஊட்டி டீ தூள் வந்து வாங்கினேன். எப்பவும் போல் அதே ரேட்டு தான், 105 ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிஷ்யூ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ நம்ம வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுவோம். நாங்கள் வந்து கிச்சனுக்கு தான் எங்களுக்கு மெயினாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன். இதை வந்து 2 வாங்கினேன். ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து 60 ரூபாய், பை ஒன் கெட் ஒன் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதில் தான் வந்து வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் குக்கீஸ் பிஸ்கெட் வந்து வாங்கினேன். 15 பாக்கெட் இருக்கும். இது வந்து 125 வந்து பாக்கெட்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாகுக்காக தான் வந்து வாங்கினேன். ஸோ அது பாருங்க 125 ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட்டு. ஸோ டாகுக்கு இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 4 பாக்கெட் 5 பாக்கெட் வாங்கிடுவோம் நாங்கள் எக்ஸ்ட்ராவே. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்லேஜ் வாங்கினோம். ஸோ அது அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் பாருங்கள். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 2-3 டேஸ்லேயே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொகி வாஷிங் மிஷின் லிக்விட் வந்து வாங்கினேன். ஸோ மிஷின் வந்து ஒரு நாளைக்கு வீடியோ போடுங்கக்கா, நீங்கள் என்ன மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னு சில பேர் கேட்டிருக்கீங்க. அது கம்பல்சரி நான் வீடியோ எடுத்து வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.8 லிட்டர்ஸ் தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்க பாருங்க
கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்துட்டு. ஆனால் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க 209. ஆனால் நம்மளுக்கு வந்து 190க்கு வந்து கொடுக்குறாங்க. 190 தான். ஸோ வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதில் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் அப் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் வாங்கி வந்தது எல்லாமே ஊருக்கு கொண்டு போயிட்டோம். ஸோ இப்போ இந்த டைம் எங்களுக்காக தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். சோப்பு மட்டும் கொஞ்சம் ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 132 க்ளோஸ் அப். அதுக்கப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி. ஸோ நான் யூஸ் பண்ணுறது இது மட்டும்தான். ஸோ அதுக்காக தான் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 130 ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட்ஸ் 2 வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் விமாலயா வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் சோப்பு வந்து வாங்கியிருக்கேன். ஆயில் வேதிக்கு வந்து சோப்பு வாங்கியிருக்கேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாண்டல் நல்லா இருக்குது. அது இல்லாமல் இந்த லோட்டஸ் அதுக்கப்புறம் இதுலேயும் சாண்டல்லாம் மிக்ஸாக இருக்குது. இது ஒரு அரோமாவோடைய ஸ்மெல் இருக்குதுங்க. நம்ம வந்து அது ஃப்ரெஷ்ஷப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல்லு. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாது. வீடியோ யாருக்கும் நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ண போகிறது கிடையாது. நான் யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி எங்களுக்கு பிடிச்சது நாங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் சொல்கிறேன். நீங்கள் விருப்பம் இருக்கும் வாங்குங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் எனக்கு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு. இந்த ஸ்க்ரப்பு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்க்ரப்பு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்க்ரப்பு வந்து பார்த்தீங்கன்னா 40 rupees வந்துட்டு. ஸோ பை ஒன் கெட் ஒன். இது மட்டும் பை ஒன் கெட் ஒன்ஸ் 40 rupees 1. ஸோ 2 வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில். ஃபைனலாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் தான். ஸோ இந்த எடுத்துக்க வேண்டி ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பேக்கெட்லாம் டிமார்ட்டில் கிடையாது. எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா வலையை விரிச்சு போட்டு தேடுறாங்க. பேக்கெட் ஆயிலே கிடையாது. ஸோ வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான். அதில் 777 நல்லெண்ணையும் அதுக்கப்புறம் வந்து இதே நல்லெண்ணையும் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் மட்டும்தான் அந்த பேஸ்கெட்டில் வந்து வச்சுருக்காங்க. நார்மல் பேக்கெட்டு கோல்டு, அதாவது மிஸ்டர் கோல்டு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரீஃபண்ட் ஆயிலோ எந்த ஆயில் பேக்கெட்டுமே இந்த ஆயிலெலாம் வந்து பேக்கெட்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பேக்கெட்டில் இருக்கும். அந்த பாஸ்கெட்டில் வந்து பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் எந்த ஆயிலுமே கிடையாது டிமார்ட்டில். எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப வந்து ஆயில் தான் எதிர்பார்த்தாங்க. ஸோ நாங்களும் அப்படி தான் வந்து வாங்குவோம். ஸோ இப்போ 5 லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன் வாங்கிட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 875 ரூபாய். 875 ரூபாய்க்கு வந்து இதோட எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டிமார்ட்டில் வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 705 ரேட் வந்து ஃபைனல். அதுதான். ஸோ இது வந்து 1 லிட்டர் இங்கே மென்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 1 லிட்டர் வந்து 175 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு. நம்ம வந்து 5 லிட்டர் வாங்கினதுனால எங்களுக்கு வந்து சேவ் ஆனது என்ன அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 875 ரூபாய். நாங்கள் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 705 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம். அப்போ எவ்வளோ சேவ் ஆயிருக்கு? 170. 170 வந்து எங்களுக்கு வந்து சேவ் ஆயிருக்குது. ஸோ நாங்கள் வந்து இந்த பிளான்லாம் இல்லைங்க 5 லிட்டர் வாங்கணும்லாம் பிளான் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி நிறைய இப்படி தான் வாங்குவோமே. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் இருக்காது. ஆயில் இருக்குது இல்லை வீட்டில் அப்படின்னு சொல்லி நல்லா ஆயில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காகவே கண்ட்ரோலுக்காக தான் நான் வந்து பேக்கெட்டாக வாங்குவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு கொண்டு போனால் இல்லை ஷேர் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அடுத்து வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை பார்த்துக்கலாம் வாங்க. பாஸ்மதி ரைஸ் பிரியாணி அரிசி வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த பேக்கெட் லூஸில் இருக்க ட்ரம்மில் இருந்தது. ட்ரம்மில் இருந்து இது தனியாக ட்ரம் வச்சுருப்பாங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு இருக்கும், டால் இருந்து. ஸோ பீனட்டு, சன்னா, பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா இந்த மாதிரி எல்லாமே ட்ரம் வச்சுருப்பாங்க. ஸோ மக்கானா கூட ட்ரம்மில் வச்சுருந்தாங்களே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து 4 கிலோ வந்து வாங்கினேன். ஆனால் 1 கிலோ இப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபாய் ரேட்டு ஏறிடுச்சு. இப்போ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 கிலோ நம்ம வெயிட் வாங்கணும்னா அந்த 1 கிலோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் வந்து போடுவாங்க. 1 கிலோனா 1 கிலோ இருக்காது. 4 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சம்திங்கில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோக்கு மேலே தான் வந்து இருக்கும். ஸோ இது உங்கள் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயில்ட் ரைஸ் வந்து லஞ்சுக்கு நம்ம குக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ரைஸ் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க இதோட ரைஸ். ஆனால் இதோட ஸ்மெல்லு குக் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மெல்லு வரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். 55 ரூபாய் 1 கிலோ ரைஸ். ரேட்டுக்காக இல்லை, ஆனால் ரைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம விவசாயத்தில் வந்து நெல் அந்த அரிசி எடுத்து செய்வாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ரைஸ் வந்து நீங்களும் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் இந்த மாதிரி கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுகர் எப்பவுமே நாங்கள் வந்து சக்கரை வந்து நாட்டு சக்கரெலாம் இந்த டைம் வந்து வாங்கலை.
சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் வந்து 4.5 கிலோ வந்து எடுத்திருக்கேன். 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா சக்கரோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபாய். 1 kg வந்து பார்த்தீங்கன்னா 45. ஸோ 4.5 கிலோ இருக்குது. உளுத்தம்பருப்பு ஆல்ரெடி இருக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணல. சரி கொஞ்சமாக எங்களுக்கு வள்ளிக்கு வாங்கினேன். 1/2 கிலோவுக்கு இருக்குது. 100 பீஸ் தான் உளுத்தம்பருப்பு. 100 ரூபாய் 1 கிலோ. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ கொஞ்சம் கூட தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் பீனட் வந்து வாங்கினேன். பீனட்டு தான் கொஞ்சம் தாறுமாறாக போயிட்டு இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோக்கு வந்து வாங்கினேன். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 123 ரூபாய் 50 காசு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா. பீனட் அவ்வளோதாங்க நான் வந்து டிமார்ட் பர்ச்சேஸ் பண்ணது. இதுதான் டிமார்ட் பர்ச்சேஸ் வந்துட்டு. உங்கள் வீட்டில் டிமார்ட்டா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இல்லை ஹோல்சேல் மளிகை கடையான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.